லைட்டா குறையுது. ஆமா. அதாங்க அது. இருங்க. நீங்க அப்படியே நீங்க ரெண்டு பேரும் பேசுங்க. நீங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசுங்க. என்ன பண்றீங்க? சரிங்க. ம். நீங்களே அது சரி. என்ன தண்ணியில இருக்கிறீங்களா? சொல்லுங்க. தண்ணியில இருக்கிறீங்களா? வாட்டர் தண்ணிதான். தண்ணிதான். அவர் இந்த இது லெமன் டீ மட்டும் குடிச்சுக்கிறீங்க கொஞ்சம். லெமன் ஜூஸ். ஓகே ஓகே. அது குடிங்க. லெமன் ஜூஸ் அது குடிங்க. இந்த மாதிரி சுடுதண்ணியில கொஞ்சம் புளிஞ்சு விட்டு நாட்டு சக்கரை, அவ்வளவுதான். நான் ஒரு வாட்டர் தான் இருக்கேன். நான் ஒரு தண்ணி தான். ஒண்ணும் இல்ல. நான் பேரிச்சு மனமோ எலுமிச்சு மனமோ எதையும் எடுத்துக்கிறதே இல்லை. பரவாயில்ல பரவாயில்ல. அவரு ஐயா சொன்னதுல இருந்து ஒரு தண்ணினா தண்ணி தான். அது நானும் ஒரு ஆரம்பத்துல 20 நாள் வெறும் கருப்பட்டி மட்டும் இருந்தேன். அப்புறம் 30 நாள் வந்து தண்ணிதான். தண்ணியில இருந்த பிறகுதான் அந்த வாமிக்கு பச்சை வாமிக்கு. நானும் கருப்பட்டி வெல்லம் நாங்க அதெல்லாம் போட்டுக்கும் போது அப்படிதான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்ப தண்ணியில போட்டு போறோம். இல்லதான், வெறும் தண்ணியில இருந்தாதான் அந்த பச்சை வாமிட்டு வரும். ஆமா ஆமா, வெறும் வாமிட்டு இருந்தாதான் அந்த அழுக்களை வாமிட்டா பச்சையா வந்து இறங்கும். வருதான்னு பாருங்க அழைப்பு. அப்படியே அப்படியே மாத்தி விடுங்க அதுல. மாத்திட்டேன். அப்படியே அப்படியே இருங்க. அவங்களுக்கு கட் ஆயிடுச்சுங்க. எப்படி இப்படி கட் ஆகுது? இல்ல நாங்களே ஒருத்தங்க கூகுள்ல எல்லாரும் தகவல் கொடுத்து கூகுள்ல வர சொல்லுங்க. இல்ல கூகுள்ல வாங்க. கூகுள் மீட்ல வந்துருங்க. சரி குருவே.
அனைவருக்கும் குருவே. வணக்கம். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். ஐயா வணக்கம். வணக்கம் 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 வணக்கம். ஆஹ் இங்க சுந்தருக்கான வெங்கடாசல் வந்துருவார்னு நினைக்கிறேன். அவருக்கு சொல்லிட்டேன், கூகுள் வர சொல்லிட்டேன். சரி, எப்பொருள் இன்னைக்கு வந்து நல்ல முன்னேற்றம் இருக்கு. இப்ப அந்த ஆஹ், வழி அந்த அந்த வழி என்னாச்சு? சண்முகம், உங்களுக்கு வழி என்னாச்சு? இந்த 5 மணிக்கு பேசணுமே, 4 மணிக்கு பேசணுமே, அது என்னாச்சு? அது கம்மியாகிக்குது. மறுபடியும் என்ன, வேற வேற என்ன பிரச்சனை? இப்ப இந்த சோல்ற ஜெயிண்ட் நோகுது. அது மாறுது, அது ஒன்றும் இந்த கவலைப்பட சைடு தேவையில்லை. இது அப்படியே ம் இந்த 4-5 வரலாம் ம் அப்படியே குரக்கை இசுக்கிற மாதிரி இசுக்குது வரல. போடுங்க எலுமிச்சி. இன்னைக்கு பூரா என்ன பண்றீங்கன்னா எலுமிச்சி தண்ணியிலேயே போடுங்க. நாளைக்கு பூரா ஓய்வு விடுங்க. நாளைக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 10 மணி வரைக்கும் ஓய்வு விடுங்க. காலையில வகுப்பு வந்ததுக்கு அப்புறம் அப்படியே தூங்கிடுங்க. அப்புறம் அந்த சுத்தப்படுத்தி ஒரு 4 மணிக்கு, நான் ஒரு 10 மணி சுமாருக்கு கொஞ்சம் வெங்காயம் போட்டு மீல் மேக்கர் போட்டு, வெங்காயம் மீல் மேக்கர் கொஞ்சம் அவல் 3 போட்டு வணக்கிட்டு சாப்பிட்டுக்கலாம். நம்ம சாப்பிட்டுட்டு மாடி அவளு மீல்னாக்கா அவளு மீல் மேக்கர் வெங்காயம். ஒரு 4 மணிக்கு. ஆமா, காலையில செய்யுங்க. காலையில வகுப்பு முடிச்சுட்டு ஒரு 10 மணி 11 மணி சுமாருக்கு போட்டு சாப்பிட்டுருங்க. அது பார்த்து மறுபடி ஸ்டார்ட் பண்ணலாம், தப்பு இல்லை. எடையை பார்த்துங்க. அவள் ஒரு எடை கூட 2 kg குறைஞ்சிட்டு இருக்குதாங்க குருவே. அதை குறையிட்டு அந்த எடை குறைஞ்சிட்டாவே சளி வெளியே போகுதுன்னு அர்த்தம். அந்த எடை நிக்கணும். அதுக்கு தான் இந்த பிடிக்கிறேன். புட்டிச்சு இழுத்துட்டோம்னு வச்சுக்க, அப்புறம் வந்து அதுக்கப்புறம் திருப்புன்னு திருப்பலாம். அந்த எடை வந்து நியூட்ரல் ஆகி 15ல இருந்து இப்ப 17க்கு போயிடுச்சுங்க. 15ல இருந்து 17ன்னு என்ன எதை சொல்றீங்க? குறைஞ்சிக்கிறது 17 குறைஞ்சி இருக்குது. 17 43 தான் இருக்கிற. 43 இருக்கிறீங்க. 43. அப்ப சரி. அப்ப அந்த 43 இருக்கிறப்பதான், அந்த குறையிறப்பதான் அந்த உள்ள இருக்கிறது பூரா இழுத்து அந்த சதையெல்லாம் கரையுது. சதை கரையிறப்போ, தேவையற்ற சதை கரையிறப்போ அது தன்னை வேலை ரிப்பேர் பண்ணிட்டு வெளியே கிளம்புது. அதாவது பழுது பார்த்துட்டு குப்பையெல்லாம் எடுத்துட்டு அது வெளியே போகுது. அப்ப அந்தந்த இடத்துல இது வரைக்கும் நீ அதாவது அந்த ரிலீஸ் ஆகிறப்ப சின்ன சின்ன துன்பத்தை கொடுத்துட்டு போகுது. மவனே இன்னையோட பண்ணிடாத, அடுத்த தடவை தப்பெல்லாம் பண்ணாதேன்னு சொல்லிட்டு எச்சரிக்கை கொடுத்து அது வெளியே போகுது. அதாவது எப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த துன்பத்தை அது கொடுத்துதான் வெளியே போகுது. இப்ப இது வரைக்கும் இன்பமா வாழ்ந்துருச்சு. அந்த நம்ம இன்பம், நாக்குக்கு இன்பமா இருக்கிறப்ப உள்ள எல்லா செல்களும் இன்பமா இருந்துட்டு இருக்குது. கடைசியில நம்ம நோய் வருகின்ற பொழுது எல்லாத்தையும் விரட்டுறப்ப அது அங்கங்க சின்ன சின்ன உபாதைகளை உண்டாக்குது. அது நோய் மாறி காட்டும் அறிகுறிகள். அது நோய் மாறி காட்டும் அறிகுறிகள். அதாவது திருப்பி நம்ம என்ன சொல்றோம்னா, மீண்டும் நம்ம அந்த 19ஆம் பக்கம் எடுங்க. சங்கர் 19ஆம் பக்கம் எடுத்துக்கங்க. 19வது பாடம் 19வது பாடம். திருப்பி 143 142 43 எடுங்க. எடுத்துட்டு உயிர் என்பது ஒரு சக்தி. உயிர் என்பது ஒரு 143 உயிர் என்பது ஒரு சக்தி. திருப்பி நான் படிக்கணும். ஏன்னா நமக்கு வந்து 1 கோடி ஆண்ட டவுட் இருக்குது. இன்னைக்கு நேரத்துல 1 லட்சம் ஆண்ட டவுட் இருக்குது, ஒரு 1000 ஆண்ட டவுட் இருக்குது, அல்லது ஒரு 500 ஆண்டா இருக்குது, அல்லது ஒரு 300 ஆண்டு. எப்படி பார்த்தாலும் சந்தேகத்துல தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நமக்கு வந்து சந்தேகம் வந்து சர்வநாசம். ஏன்னா நமக்கு உணவு பழக்கம் வேறு, ஆரோக்கியம் என்பது வேறுன்னு நம்ம இது வரைக்கும் சொல்லிக் கொடுக்கவே இல்லை. அதாவது சித்தர்கள் கூட தெளிவாக சொல்லவில்லை. என்னது? சித்தர்கள் கூட தெளிவா சொல்லல. இப்ப நான் சொல்றேன், உணவு பழக்கம், அதாவது மனம் வேறு உடல். நான் தைரியமா சொல்றேன், மனம் வேறு உடல் வேறு. இப்ப நான் கூட இப்ப எலுமிச்சம்பழம் சாறு சாப்பிட்டு வந்திருக்கேன். எலுமிச்சம்பழம் சாப்பிட்டு எங்க துணையார் வந்திருந்தாங்க. வந்து அந்த எலுமிச்சை சாறு போட்டு கொடுத்தாங்க. அதை நான் ஒரு டம்ளர் குடித்தேன். அந்த எலுமிச்சம்பழத்தை போட்டு கொஞ்சம் சர்க்கரையை போட்டு கொடுத்தாங்க. அவங்க எப்பவுமே கொடுப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் அது வந்து நாக்குக்கு ருசியே தவிர யாரும் குழப்பிக்கொள்ளக்கூடாது. ஆரம்ப கட்டத்தில் இருக்கிறவங்க எலுமிச்சம்பழம் நான் சொல்ற உணவெல்லாம் சாப்பிட்டுட்டு தான் வரணும். அதெல்லாம் வந்து உச்சகட்டத்துக்கு போறப்பதான் வந்து தண்ணீரை குறைச்சிட்டு இப்ப எனக்கு வந்து எந்த வேலையும் 25 வருஷமா எனக்கு வேலையே கிடையாது. 26 வருஷமா எனக்கு வேலையே கிடையாது. இப்ப நாளைக்கு காலையில எங்க போறேன்? தோட்டத்துக்கு போறேன். ஏன்னா நாளைக்கு ஒரு முக்கியமான ஒரு சந்திப்பு இருக்கு. போயிட்டு சீக்கிரம் வந்துடுவேன். அந்த ஒரு அம்மா வர்றாங்க, அம்மாவும் மகனும் வர்றாங்க. அவங்களுக்கு அப்பாயின்மெண்ட் கொடுத்தாச்சு.
காலையில காங்கேயத்துலேருந்து வர்றாங்க. வந்து அது நேற்று சொன்னேன், நேற்று எல்லா கண்டிஷனும் பேசியாச்சு. நாளைக்கு வரும்பொழுது மறுபடியும் கடுமையான கண்டிஷன் பேசி அது ஒத்துக்கிட்டா தான் வந்து நாம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஏன்னா அவங்களுக்கு வந்து நுரையீரல் கெட்டு போச்சுங்கிறாங்க. நுரையீரல் மட்டும் கெடல, அந்த உடம்புல இருக்கிற 12 லேயரும் கெட்டு போச்சுன்னு பேசி பழகணும். என் துணைவியார் கூட ஏதோ கை வலிக்குதுன்னு நான் சொன்னேன். பாரு, காய்கறி வெங்காயம் நிறைய வாங்கி வச்சிருக்கேன். இன்னைக்கு கிலோ 20 ரூபாய்க்கு பெரிய பெரிய வெங்காயம் ஒரு 5 கிலோ வாங்கினேன். 20 ரூபாய்க்கு பெரிய பெரிய ஒரு வெங்காயம் வந்து 150 கிராம் இருக்கு. அவ்வளவு பெரிய வெங்காயம் வாங்க வச்சிருக்கேன். அதை அரிஞ்சு போட்டு அவள் போட்டு கடலைப்பருப்பு மாதிரி தாளிச்சு விட்டு அவள் கஞ்சி வச்சு சாப்பிட 2-3 நாள் சொல்லியிருக்கேன். அது என்ன கை வலிக்குது கால் வலிக்குது, இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. அந்த சாதாரண உணவு உள்ள தங்கி 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 ஆசிட்டா மாறுது. ஆசிட்டா மாறினா குப்புன்னு வாய் உற்பத்தி ஆகி, என்னது குப்புன்னு வாய் உற்பத்தி ஆகி, இந்த வாய் உற்பத்தி ஆகி மலச்சிக்கலும் இருக்கும். ஏன்னா இந்த சாதாரண உணவு திங்கிறதுக்கு முக்கித்தான் பேலணும். சாதாரண உணவு திங்கிறதுக்கு எப்படி பேலுவானு முக்கித்தான் பேலணும். அப்ப பூரா கேஸ் அங்க ஃபார்ம் ஆயிரும். இந்த கேஸ் கொஞ்சம் கீழே இறங்குச்சுன்னா அது எங்கெங்க வேணாலும் போகும். எங்கெங்கனாலும் போகும். அது போகுமாவானது. அது வந்து கண்ணு ஊசி நுழையாத இடத்துல கூட கேஸ் பூந்துரும். ஊசி நுழையாத இடத்தில் கூட வாயு பூந்துரும். என்னது? தண்ணி பூதாது, ஆனால் எது பூந்துரும்? கேஸ் பூந்துரும். என்னது? வாயு. இதுதான் ஆளை சாப்பிடிக்கிறது. அது இது ஸ்கேன்ல தெரியாது. நீ போய் கை வலி கால் வலி ஐயோ கத்துனீங்கன்னா ஸ்கேன்ல தெரியாது. ஸ்கேன்ல லிக்விடு கூட தெரியாது. ஸ்கேன்ல சாலிடா இருக்கதான் கண்டுபிடிக்கணும். அதனால ஸ்கேன்ங்கிறது வைத்தியர் கிடையாது. ஸ்கேனுங்கிறது ஒரு பொருள் வந்து திடப்பொருள் இருக்குதா இல்லையா, அவ்வளவுதான். அது வைத்தியரே கிடையாது. என்னது? எதையுமே வைத்தியர் கிடையாதுங்க. உள்ள இருக்குதா இண்டிகேஷன் காட்டும். கம்ப்ளீட் அதாவது உண்மையான பயோகெமிஸ்ட்ரி ரிப்போர்ட்டுங்கிறது யாருக்குமே தெரியாது. சும்மா ரத்தத்தை செக் பண்ணிட்டு அது, ஏன்னா உடம்பு தினம் மாறிக்கொண்டு இருக்குதுங்கிறான். அதாவது ஒரு நாளைக்கு பல லட்சம் கோடி செல்லு புதுசா அழியுது, பல லட்சம் கோடி செல்லு புதுசா உற்பத்தி ஆகுது. அப்படின்னா நீங்க தினமும் பிறக்குறீங்க, தினம் சாகுறீங்க. என்னது? தினம் பிறகுறோம், தினம் சாகுறோம். என்னது? உயிர் வெளியே போறதில்ல, மற்றபடிக்கு கோடிக்கணக்கான செல்லு செத்துக்கிட்டு இருக்குது. கோடிக்கணக்கான செல்லு. சில செல்லு வந்து 100 நாள் இருக்குதுங்கிறான், சில செல்லு வந்து 120 நாளுங்கிறான். தினம் செத்து பிழைக்கிற செல்லெல்லாம் இருக்கு. இதெல்லாம் கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா இதெல்லாம் மாறிட்டே இருக்கிறதுனால உண்மையான பயோகெமிஸ்ட்ரி ரிப்போர்ட்ங்கிறது உண்மையானது கிடையாது. அந்த நேரத்துல என்ன இருக்குது? என்னது? அந்த நேரத்துல இருக்கு. அதுதான் நீங்க ஒரு சந்தேகம். சொல்லுங்க. இந்த நீர் உணவு முறைக்கு நம்ம முழுமையா வந்துட்டோம்னா அந்த செல்கள் வந்து இறக்குற கால இடைவெளி அதிகமாகுங்களா? இது எப்படி? நல்ல கேள்விதான். இதுல இப்படி புரிஞ்சுக்குங்க. நன்கு அதுக்கு என்ன பதில்னா கொஞ்சம் வேறு மாதிரி கேள்வி கேட்கணும். அதாவது அந்த என்ன சொல்றாருன்னா, டாக்டர் அர்னால்ட் டெக்ரேட் 5வது தலைப்புல பாத்தீங்கன்னா 5வது பாடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, நன்கு சுத்தமான உடல் ஒரு செல்லை எரிப்பதோ பயன்படுத்துவதோ வெடித்தழுவதே கிடையாதுங்கிறாரு. அதாவது நன்கு சுத்தமான உடல், அதாவது இந்த நியூட்ரல் பாடி. என்னது? நியூட்ரல் பாடினா அதுக்கு மேல வெயிட் குறையக்கூடாது. என்னது? அவன் அந்த 10 நாள் ரெஸ்ட்ல இருந்து கண்டுபிடிக்கணும். அந்த 10 நாள் நீங்க நிச்சயமா ஒரு நாளைக்கு ஒரு வாரமாவது அது ஏதோ ஒரு நாள் வரும் பொழுது ஒரு 4 நாள் 5 நாளாவது வீட்டுல இருக்கிற மாதிரி கண்டுபிடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறம் நீங்க தேவையில்லை. அதுக்கப்புறம் சராசரி வேலைக்கெல்லாம் போகலாம். அதெல்லாம் ஒரு காலம் வரும். அந்த மாதிரி வரும்போது உங்களுக்கே மனசு வரும், இதே போதும்டா சாமி, நீ ஒரு வாரம் ரெஸ்ட் எடுத்து பார்க்கலான்னு. ஏன்னா எப்ப பார்த்தாலும் வேலை 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 சம்பாரிச்சு போயிட்டே இருப்பீங்க. அதுக்காக அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஒரு நாள் உங்களுக்கு மனசு மாறி ஒரு வாரம் நம்ம காய்ச்சல படுத்த மாதிரியோ அல்லது ஒரு வாரம் ஐசியூ வார்டுல படுத்த மாதிரியோ நினைச்சுக்கிட்டு ஒரு வாரம் நீங்க இருந்து சுத்தப்படுத்திட்டீங்கன்னு வச்சுங்க. அதுக்கப்புறம் தேவையில்லை. அதுக்கப்புறம் நீங்க சராசரி நீங்க வண்டிக்கெல்லாம் போகலாம். இப்ப அவர் கேட்ட கேள்விக்கு இதான் பதில். அதாவது என்ன சொல்றாருன்னு கேட்டீங்கன்னா, நன்கு சுத்தமான உடல் ஒரு செல்லை எரிப்பதோ பயன்படுத்துவதோ உபயோகப்படுத்துவதோ கிடையாது. அதாவது வெளித்தள்ளுறதும் இல்ல, அது பயன்படுத்துறதும் இல்ல, எரிப்பதும் இல்லை. அதாவது குரூப்ல வர்றாங்க. அவங்க வர சொல்லிடுறேன். அந்த வாட்ஸ்அப் நானே சொல்லிடுறேன், இருங்க.
போன்ல கூப்பிடுங்க ஐயா. கால் வந்துன்னே இருக்குது குருவே. ஆன் பண்ணலாமா? வேண்டாம் வேண்டாம் விடுங்க, நான் பண்ணிக்கிறேன். நான் பண்ணிட்டேன்னு. இதுல கூகுள் மீட்ல வாங்க, கூகுள் மீட்ல வாங்க. சார் வேண்டாம் வேண்டாம், நீங்க நீங்க வேலைக்கு பாருங்க, வேலைக்கு பாருங்க. இவங்க இந்த பாண்டிச்சேரி சேர்ந்தவங்க. ம். பாண்டிச்சேரியில சேர்ந்தவங்க. ஏதோ ஏதோ ப்ரொஃபஸரா இருப்பாங்களோ வேலையில் இருப்பாங்களோ தெரியுது. பல்வேறு சிக்கல் உடையவங்க தான். இப்போ ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே ஒரு அறிமுக வகுப்பு கட்டிட்டு வாங்கன்னு சொன்னேன். ஒரு நாள் கூட வரல. ஒரு நாள் கூட வரல, என்ன பண்ண முடியும்? நான் இப்போ நான் சொன்னேன் அதெல்லாம் முடியாதுங்க அப்படி சொல்லி ஒரு கண்டிஷன் போட்டு அனுப்பிச்சிருந்தேன். இருந்தாலும் அவங்கள கூப்பிட்டேன். டிராவல் இருக்கிறாங்க, எப்போ பார்த்தா டிராவல் இப்படியே போயிட்டே இருந்தா ஒரு நாளைக்கு ஆஸ்பத்திரி போய் சாக வேண்டியதுதான். உடம்பு கெட்டு போனா ஒன்றும் பண்ண முடியாதுங்க. ஏன் இது ஒண்ணுமே பண்ண முடியாது. புத்தகம் வாங்கி படிச்சாலும் மண்டையில ஏறாது. ஏன்னா நீ ஒரு ஆள்கிட்ட ஒப்படைக்காத வரைக்கும் நீங்க எப்படி சரண்டர் ஆகுறீங்க? ஒரு ஒரு ஆசிரியர்கிட்ட சரண்டர் ஆகுறீங்க, அப்புறம் உங்க கடவுள் நம்பிக்கையில சரண்டர் ஆகுறீங்க. அந்த மாதிரி முழுமையா படிச்சுக்கிட்டு உங்க உடம்பை உண்மைக்கு ஒப்பு கொடுக்கணும். அப்பதான் நீங்க தப்பிக்க முடியும். உங்க இஷ்டத்துக்கு அது நடக்கவே முடியாது. வேணா கொஞ்சம் முன்ன பின்ன மாத்திக்கலாம், ஆனால் இப்படித்தான் போயாகும். நான் சொல்றது புரியுதுங்களா சங்கர்? கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு நாள் முன்ன பின்ன நீங்க பண்ணிக்கலாமே தவிர ரூட் இப்படித்தான் போயாகணும். வேறு வழி ரெண்டே வழிதாங்க, ரெண்டே வழிதான். ஒண்ணு சாதாரண உணவு தின்னு போட்டு நோவலை சாப்பிடணும். நல்லா எழுதி வச்சுக்கங்க. இட்லி தோசை கண்டதை கறி மீன் கோழி முட்டை இட்லி தோசை தின்னு போட்டு புளுத்து போய் நோய் வந்து அப்படியே நாடி நரம்பு போய் இட்டு போய் சீரழிஞ்சு சாப்பிடணும். அல்லது இந்த மாதிரி சுத்தப்படுத்தி தானாவே உயிர் கண்டு போற மாதிரி வாழணும். இந்த ரெண்டை தவிர வேற வழியே இல்லை. இது எவ்வளனாலையும் மாற்ற முடியாது. ஒன்னா சாவணும், அல்லது இயற்கை வாழ்வு வாழ்ந்து தானா உயிர் பிரியணும். இந்த ரெண்டை தவிர வழியே கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஆகினால நீங்க விட்டு விட்டு செய்யலாம், ஒன்றும் தப்பு கிடையாது. இது ஒன்றும் பெரிய மந்திரமோ தந்திரமோ ஒரு சூத்திரமும் கிடையாது. இந்த வெள்ளைக்கார முண்டங்கள் அவன் தப்பு பண்ணி நாசமா போயிட்டான். இப்ப சிக்கிட்டு நான் ஒருத்தன் தான் இருக்கிறேன். ஏவனும் எடுத்து இந்தியாவில ஏவன் எடுத்து பேசுறதுல அது தைரியம் கிடையாது. ஏன்னா அவன் ஆகாரத்தை நிறுத்திருக்கணும், ஆகாரத்தை குறைச்சிருக்கணும், உடம்பை இடைச்சிருக்கணும். எல்லாமே அவனுக்கு இப்ப எனக்கு எல்லா பொறுப்பும் இருக்குது. நாளைக்கு நான் போய் எங்கேயாவது காத்திலே நாள் இருந்து காட்டணும், தண்ணியிலே இருந்து காட்டணும். விஞ்ஞானிகள் கூப்பிட்டு நீ இப்படிலாம் பண்ணுன்னு சொன்னா பண்ணி காட்டணும். எல்லாத்துக்கும் நான் தயாரா இருக்கும். ஆனா எவனும் கூப்பிட மாட்டேங்கிற. அது ஒரு காலம். ஏன்னா இது உண்மையிலே எனக்கு தெரிஞ்சு போச்சு. ஏன்னா செஞ்சதே ஒரு விஞ்ஞானிங்க, செஞ்சதே ஒரு விஞ்ஞானி, அறிவியல் விஞ்ஞானி, பல கண்டுபிடிச்ச விஞ்ஞானி. சாதாரண இல்லை. அவர் சொல்றாரு, நான் கண்டுபிடிச்சது வந்து விண்வெளிக்கு போய் குடியேறணும். விண்வெளியில் போய் குடியேறணும்னா அதுக்கான கருவிகள் 220 பக்கம் படிச்சு பாருங்க. 220 பக்கம் 220 பக்கம் அதை கண்டுபிடிச்சதை நான் டெவலப் பண்ணியிருக்கேன். இப்ப கூட டெவலப் பண்ணி இப்ப எங்க ஸ்வீடனுக்கு அனுப்பிச்சிருக்கேன். ஸ்வீடனுக்கு அனுப்பிச்சு அந்த ஸ்வீடன்ல இருக்கிற ஸ்வீடன்னா உங்களுக்கு தெரியும், பெரிய அது ஒரு ஐரோப்பிய நாடு. அந்த நாட்டுக்கு அனுப்பிச்சிருக்கேன். இப்போ கூட வாட்ஸ்அப்ல பேசி அனுப்பிச்சிருக்காரு. என்னுடைய 5 கண்டுபிடிப்பும் போட்டிருக்கேன் பாருங்க. அந்த 5 கண்டுபிடிப்பும் அங்கே அனுப்பிச்சிருக்கேன். அதை வந்து அங்க இருக்கிற கல்லூரி மாணவர்களை படிக்க சொல்லி கொடுத்துருக்கேன். அதை போய் நாளைக்கு போய் இறங்கி போய் ஒரு 10-15 காப்பி எடுத்து
எல்லாத்தையும் படிக்க சொல்லி அது அந்த இப்படி ஒரு அறிவியல் இருக்குது அப்படின்னு அவங்கள படிக்க சொல்றேன். எனக்கு கூட காது ஒரு மாதிரி இருக்கு. சரி. ஐயா அந்த ஃபாஸ்டிங் அப்ப இறந்த செல்களை பத்தி கடைசியா பேசிட்டு இருந்தோம். அப்ப இந்த ஃபாஸ்டிங் அப்ப என்ன சொல்றாருன்னா, ஃபாஸ்டிங் இருக்கிறப்போ இந்த ஃபாஸ்டிங்கிறது சுத்தம் தான். இந்த சுத்தம் இருக்கிறப்பன்னு கேட்டீங்கன்னா, இந்த நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் இந்த உடம்பானது ஒரு செல்லை எரிப்பதும் கிடையாது, ஒரு செல்லை பயன்படுத்துவதும் கிடையாது, ஒரு செல்லதை பயன்படுத்துவதில்லை, எரிப்பதும் இல்லை, அப்புறம் வெளியேற்றுவதும் இல்லை. அது தூய செல், பியூர் செல். ஆனால் இந்த டிகே செல், செத்து போன செல் பார்த்தீங்களா? இந்த செத்து போன செல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம இந்த தூய உடலா இருக்கிறப்ப அந்த தூய உடல் இருக்கிற பசி உடல், அந்த பசி தெரியாது. பசிங்கிறது வாதமித்த கபம், அது நியூட்ரல் ஆயிடும். நீங்க பசினா அரிக்கிற மாதிரி இருக்கக்கூடாது. இந்த பசி உடல் இருக்கணும், ஆனா அந்த சுறுசுறுப்பா இருக்கணும். இவன் பசின்னு சொல்லிட்டு உள்ள போட்டு மந்த மாறாம அது இருக்கக்கூடாது. அந்த பசி அமைதியா இருக்கணும், எந்த பிரச்சனையும் தரக்கூடாது. அந்த உடல் பசி உடலா மாறிடும். அப்ப என்ன பண்ணும்னா, இந்த டெட் செல் இருக்கு பாருங்க, இறந்து போன செல்லை நம்ம உடம்பு சாப்பிட ஆரம்பிச்சிடும். சாப்பிட்டு தன்னை வளப்படுத்தி கொள்ளும். அதே நேரத்துல அதாவது 2 செல் இருக்கும், 2 வகையான கிருமிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒண்ணு நல்ல கிருமிகள், கெட்ட கிருமிகள். இது என்ன பண்ணும்னா, நல்ல கிருமித்தின் ஆதிக்கம் அதிகமாகி தீய கிருமிகளோட ஆதிக்கம் குறைஞ்சு போய் அது ரத்தத்துக்குள்ள போய் ஒளிஞ்சிரும். எங்க போய் ஒளிஞ்சுக்கும்? ரத்தத்துல. சரி, அந்த கிருமிகள் எந்த கிருமி நல்லதா கெட்டதா? நல்லது எதுக்கு ஒழியுது? நல்லதுதான் தின்னு வளமா. இப்ப நம்ம நல்ல கிருமிகள் வளமாயிட்டு வருது. இந்த தீய கிருமி என்ன பண்ணும்னா, அது கண்ணுக்கு தெரியாத துகளாக மாறி எம்ஆர்ஐ ஸ்கேனுக்குன்னு தெரியாம ரத்தத்துல போய் மறைஞ்சிரும். ஏன் மறைஞ்சிருதுன்னா, இவன் மறுபடியும் தப்பு பண்ணும் பொழுது டாயின்னு மேல முடியாது. என்னது? உன்னை போட்டு தள்ளிடும். புரியுதா? அப்ப நல்ல கிருமிய வளர்க்கலாம், கெட்ட கிருமி அடக்கலாமே தவிர 2ஐயும் ஒழிக்க முடியாது. நல்ல கிருமியை ஆதரவு கொடுத்து வளர்க்கலாம், கெட்ட கிருமி அடக்கி வைக்கலாமே தவிர சாகடிக்க முடியாது. என்னது? சரி, அப்படின்னா அந்த வீரியத்தை குறைக்கலாம்னா சுத்தப்படுத்த கொட்டி பாம்பு அடங்கி போய் ரத்தத்துல போய் பல கோடி ஆண்டுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கும். அப்புறம் எப்ப வரும்டா, இவன் பழையபடி ஆசைப்பட்டு ஆசைதான் அது ஆசை வர திங்க ஆரம்பிச்சிருவீங்க. திங்க உடனே அது போய் தகவல் போயிடும், அவன் திங்க ஆரம்பிச்சிட்டான், அவனை திருப்பி மேல் எழுந்து வந்து அந்த மனித குலத்தை அழித்து விடும். இதுதான் வெங்கடேசன் எழுதியிருப்பார், நல்லா படிச்சு பாருங்க. அப்படின்னா இப்ப புரிஞ்சுக்கணும், அவனுக்கு இனிமேலே ஒண்ணுமே தேவையில்லை, மாவு சித்தை மட்டும் திங்கா முட்டை ஒண்ணும் பண்ணாது. விதைகளை திங்காதீங்க. என்னது? ஒண்ணுமே இல்ல ரகசியம். விதையும் சதையும் திங்காதீங்க. என்னது? அவ்வளவுதான், வேற ஒண்ணுமே இந்த ரகசியம் இல்ல. விதைனா விதையில செய்யப்பட்டது. விதையில எது வருது? உலகத்துல எல்லாமே விதை தான், விதை இல்லாத பண்டமே கிடையாது. என்னது? விதை இல்லாத பண்டம் எல்லாமே விதை போட்டுதான் சாப்பிட முடியும். அப்ப அந்த விதையை விட்டுருங்க. இப்ப விதையை விட்டுட்டு விதையில இருந்து வர்ற கிளை இருக்கு பாருங்க, கீரை, காய், கனி, இதெல்லாம் வந்து கிளைகள். என்னது? பிரான்ச். அதெல்லாம் மெயின் கிடையாது. ஏன் விதைன்னு சொல்லனா, விதை என்பது உயிர், விதை என்பது உயிரை திங்காதேன்னு அர்த்தம். என்னது? இப்ப புரியுதா? ஏன்னா விதை என்பது இனப்பெருக்கத்துக்கு அடிப்படையானது. நீ விதையிலிருந்து வரக்கிற கீரை சாப்பிடலாம், விதையிலிருந்து வந்து காயை சாப்பிடலாம், விதையிலிருந்து வர கனியை சாப்பிடலாம். அந்த கொட்டை யாரும் சாப்பிடறது இல்ல. கொட்டை யாருமே சாப்பிடறது. மாம்பழத்தை சாப்பிடறோம், கொட்டை தூக்கி வீசிடுறேன். பனம்பழத்தை சாப்பிடறோம், கொட்டை தூக்கி வீசிடுறேன். புரியுதா? புரிஞ்சுங்க. ஆனா அரிசி மட்டும் நேரம் இந்த விதையவே திங்கிறான், அங்கதான் சரிப்படி கொடுக்குது. இது ராகி, கம்பு, சோளம் இதெல்லாம் அது அந்த வகை. புரியுதா? அப்ப விதையை தின்னா உனக்கு சாவு நிச்சயம் சொல்லுது. இப்போ நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா மாம்பருப்பு வாயில வைக்க முடியாது, பனங்கொட்டையை திங்க முடியாது, நாவல் கொட்டையை திங்க முடியாது. இது ருசிக்கு என்ன பண்ற, இந்த மாவையும் நீங்க திங்க முடியாது. ஆனால் வேண்டுமென்று ருசியை சேர்த்தி போதை பொருளாக 1 லட்சம் ஆண்டுக்கு மேல கண்டுபிடிச்சிட்டான்.
போதைப் பொருளாக 1,00,000 ஆண்டுக்கு முன்னாடி கண்டுபிடிச்சிட்டான். 1,00,000 ஆண்டு தான் வச்சுக்குவோமே. அப்பதான் உங்களுக்கு மண்டையில மரபுல ஏறி மறந்துடணும் இல்ல. மரபுல ஏறி பண்ற தப்பு 1000 பேர் சொன்னாலும் மாற மாட்டேன். என்னது 1000 பேர் சொன்னாலும் 1000 பேர் சொன்னாலும் மாற மாட்டோம் நாம. அந்த அப்போ 1,00,000 ஆண்டு பழக்கம் இருந்திருக்கலாம். அந்த மரபுநிலையே போயிருக்குது. உங்க தாத்தன் ஒரு ஒரு 10,000 ஆண்டுக்கு முன்னாடி எந்த நாட்டுக்காரன்னு யாருக்கு தெரியும்? இப்ப நான் வந்து இவ்வளவு பேசுறேனே, ஒரு ஒரு 1,00,000 ஆண்டுக்கு பின்னாடி போய் பார்த்தா ஆப்பிரிக்காவை சேர்ந்திருப்பேன், அமெரிக்காவை சேர்ந்திருப்பேன், எவனே எனக்கு தெரியாது. இப்ப நான் இந்தியாவில இருக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு சொல்லாமே தேவையா. இப்ப கூட ஒருத்தனை கண்டுபிடிச்சாங்க. இங்க கம்பம் தேனில வந்து மாயாண்டி அப்படின்னு ஒருத்தரை கண்டுபிடிச்சாங்க. அந்த ஆளுடைய டிஎன்ஏ ஆராய்ச்சி பண்ணா 85,000 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆப்பிரிக்க பழங்குடியோட ஒத்து போகுதுங்கிறான். அப்படிதான் அங்கிருந்து வந்தாங்களா இங்கிருந்து போனாங்கன்னா ஒண்ணும் தெரியாது. ஏன்னா அப்பெல்லாம் வந்து கடல் வந்து 2 அடி 3 அடி 10 அடி இருந்திருக்கலாம். இன்னைக்கு கடடி 1 அடி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர். அதெல்லாம் வந்து ஒரு காலத்துல ராமேஸ்வர பாமன், ராமேஸ்வரம், ராமநாதபுரம் எல்லாம் நடந்து போயிட்டே வந்துட்டு இருப்பாங்க. அதெல்லாம் கொஞ்சம் ஒரு 5,000 ஆண்டுக்கு முன்னாடி நடந்து போறது. சும்மா ஆத்துல கெட்டக்கால் தண்ணியில போற மாதிரி அங்கங்க அப்படி குறுக்குறுன்னு அப்படித்தான் கடல் இருந்திருக்கும். அப்புறம் ஒரு பக்கம் அப்படியே 2 கிலோ அப்படிலாம் மாறி இருக்கு. இதுதான் இயற்கையை தவிர அதனால தீவு உண்டாகிறது நடந்து போய் திடீர் சுனாமி வந்து புது தீவு உண்டாச்சுங்கிறான். சுனாமி வந்து புது தீவு அழிஞ்சு போச்சுங்கிறான். இப்படிதான் உண்டாகுது இந்த பேர். அப்ப நன்கு சுத்தமான உடலானது ஒரு செல்லை எரிப்பதோ பயன்படுத்துவதோ கிடையாது. மீண்டும் நினைவு சொல்றேன் பாருங்க. சங்கர் 17 சங்கர் அது பாருங்க. இங்க பாருங்க 71ஆம் பக்கம் பாரு. 71ஆம் பக்கம் கழிவுப் பொருள்களும் விஷப்பொருள்களும் இல்லாத ஒரு மனித உடலுக்கு மேற்படி சுத்தமான மனித உடல் என்ற இதற்கு அது அவ்வப்போது உபயோகப்படுத்தப்படும் தண்ணீரை மட்டும் கொடுத்து வந்தால் நீங்கள் உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் மேலான நிலைக்கு எடுத்து செல்வீங்க. சரியா? இங்க பாருங்க இங்க 71 பக்கம் மேல பாருங்க. 71 பக்கம் மேல மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை, இதான் ரொம்ப முக்கியம். எப்போ அப்படின்ற கேள்வி. அந்த ஆரோக்கியமுள்ள திசு எப்போ, அதான் கேள்வி. என்னது ஆரோக்கியமுள்ள திசு? அது எப்போ? அந்த சுத்தமான உடல் எப்போங்கிறத கேள்வி. இதுக்கு வரைக்கும் அர்னால்ட் டெக்ரட் கூட இதுதான் சுத்தமான உடல்னு சொல்லவே இல்லை. புரியுதா? வெங்கடேசன் தான் கண்டுபிடிக்கிறார். எடை போட்டு கண்டுபிடிக்கிறார். எப்ப எடை போட்டு கண்டுபிடிக்கிறாரு? தன்னுடைய 93 கிலோ எடை 63 கிலோ எடைக்கு பிறகு நான் நீர்ல இருந்து எடை குறையல, அந்த 5 மாசத்திலே கரைச்சிருக்காரு. அந்த 30 கிலோ குறையறப்ப கர்றன்னு குறைஞ்சிட்டு வந்திருக்கு. உப்பு மாவு சாப்பிட்டுருக்காரு 2 நாளைக்கு ஒருக்கா. இந்த மாதிரி காலையில் நீங்க சாப்பிட்டீங்க அருமையானது. அதே மாதிரி கோதுமை ரவை போட்டு 1/2 கிலோ வெங்காயத்தை போட்டு தேவையான தினங்கள் சாப்பிடப்பட்டது அப்படின்னு சொல்லுவாரு. அப்ப 2 நாள் 3 நாள் நீர் பயிற்சி பண்ணிட்டு அந்த வாந்தி வர்றப்போ சாப்பிட்டு 6 மாசத்துல 93 கிலோ இருந்து 63 கிலோக்கு வராரு. வந்ததுக்கு ஸ்டாண்டர்ட் ஆயிடுச்சுங்கிறாரு. அதுக்கப்புறம் நான் ஃபாஸ்டிங் போடுறேன். அப்ப மயக்கம், கிறுகிறுப்பு, வேலை சராசரி வேலைக்கு போறேன், வண்டியில ஏற, பஸ்ஸுல போறேன், 20 கிலோமீட்டர் போயிட்டு வர்றேன், இப்படி எல்லாம் சொல்றாரு. நான் அன்றாட வேலைகளை எனக்கு காற்றே உணவாக மாறிவிட்டது, எனக்கு தண்ணீரும் குறைந்து விட்டேன்னு சொல்றாரு. அந்த கண்டுபிடிச்சு எழுதுறவர் வெங்கடேசன் தான். ஆனால் அர்நாடகர் ஒல்லியாத்தான் இருப்பார். அர்நாடகர் பாத்தீங்கன்னா அவர் ஒல்லியாத்தான் இருப்பார். பாருங்க, கோட்டு போட்டு ஒல்லியாத்தான் இருப்பார். குண்டு பண்ணி மாதிரி இருக்க முடியாதுங்க. தொப்பை இருக்கப்படாது, ஒல்லியா இருக்கும். தொப்பையா இருக்கப்படாது, அப்படியே ஒட்டிய வயிறு மாதிரி பாத்தீங்கன்னா ஒட்டிய வயிறு மாதிரி இருக்கணும். எப்படி இருக்கணும்? வாழை இலை மாதிரி இருக்கணும். அதுக்கு அது பாம்பு வயிறுன்னு சொல்லுவாங்க. அந்த வாழை இலை இன்னைக்கு பாத்தீங்கன்னா வயிறு மட்டும் வயிறு பெருத்த ஆம்பளைகளும் பொம்பளைகளும் இல்லாத நாடே கிடையாது. இந்தியாவில வந்து அத்தனை பேர் வயிறு பெருத்தவன் தான். அப்புறம் இவனெல்லாம் என்ன பண்றது? இவன் இல்ல நாத்தம் முடிச்சவன கிட்ட போனா கக்கூஸ் நாத்து அடிக்கும். எப்படி? என்ன கக்கூசு தான். ஏன்னா 10 பவுண்டு, ஒரு பவுண்டுங்கிறது 440 கிராம் 450 கிராம். 10 பவுண்டுனா 4.5 கிலோ பழைய மலத்தை உள்ள வச்சுக்கிட்டு தான் சுத்துறாங்கன்னு எழுதுறாரு. அதுதான் உண்மை.
வாய் நாற்றம், அந்த கக்கூசு நாற்றம், அததான் விஞ்ஞான ரீதியாக நீங்க சாப்பிடுற அத்தனை பொருளும் பலமாத்தான் போகும். விஞ்ஞான ரீதியாக நீங்க சாப்பிடுற பொருள் என்னவா மாறுதுங்க? மலமா இதானங்க, மலமா மாறுது. இதான உண்மை. ஆமாங்க. அதுதான் அப்புறம் ஏன் இதை பத்தி பேசுறது இல்ல யாருமே? திங்கறதெல்லாம் பியா போகுதுன்னு சொன்னா ஏப்ப வெக்கப்படுறீங்க? போனா போய் உனக்கு என்ன பண்ண, நான் சாப்பிடுறேன். அது சரி, அப்புறம் பியாத்தான போகுதுன்னு சொன்னா அது ஒத்துக்கணும். அப்புறம் திங்கறதெல்லாம் என்ன? பீ தான். சுய அறிவு யாருமே பயன்படுத்த மாட்டேங்கிறாங்க. சொல்றது இல்ல மாவனுக்கு. அதுதான் ஏன்டா வாய் நாத்தம் அடிக்கும்? தின்னா வாய் மணக்கணும் இல்ல? வாழைப்பழம் சாப்பிட்டா வாய் மணக்குது இல்ல? கொய்யாப்பழம் சாப்பிட்டா வாய் மணக்குது, பழப்பழம் சாப்பிட்டா வாய் மணக்குது, அன்னாச்சி பழம் சாப்பிட்டா வாய் மணக்குது. ஏப்ப இட்லி தோசை தினம் மட்டும் குசுநாத்து அடிக்குது வாய்? கரும்பு பிடிச்சாலு. இங்க சிந்திக்க வேண்டாம்? மான ரோசம் இல்ல எல்லாத்துக்குமே? மான வெக்கம் சூடு சொன்ன ஒண்ணுமே கிடையாதா? இது வெள்ளக்காரன் பண்ணி முட்டைன்னு சொல்லாங்க, நாம பண்ணி தின்னுட்டு இருக்கிறதான்னு கேட்கிறேன். வாய் மணக்க வேண்டாமான்னு கேட்கிறேன். ஒரு கொய்யாப்பழத்துக்கு என்ன மனமா இருக்குது பாருங்க, எடுத்து பாருங்க, கும்முன்னு வீடே மணக்கும். அந்த மனம் வாயில் இருக்கணும். மனம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, அந்த நாற்றம், அதாவது மனம் இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த கவிச்சி நாட்டம் இருக்கக்கூடாது. நீங்க போய் பாருங்க, ஒரு நாய் கண்டதெல்லாம் தீங்கும், ஆனால் வாயில கவிச்சி நாட்டம் இருக்காது. ஒரு மாடு கண்டதெல்லாம் தீங்கும், வாயில கவிச்சி நாட்டம் இருக்காது. புரியுதா? அதுக்கு இந்த வயிற்றுல இருக்கிற எல்லா கழிவுகளும் வெளியே போனதுக்கு அப்புறம் தான் அது உணவுக்கே போகும். எந்த நாயும் பாத்தீங்கன்னா சோத்தை போட்டு தின்னுட்டு இருக்காது. நம்ம தான் மானம் கட்டவங்க தின்னுகிட்டே இருப்போம். நமக்கு மானம் கிடையாது, ஒழுக்கம் கிடையாது. உலகத்திலே மான வெக்க சூடு சுரண பண்பு நாகரிகம் இல்லாத பேரு தான் மனுஷன். அவ ஏன் மனுஷன் பேர் வச்சாங்க தெரியுமா? மனம் போனபடி போறனாலதான் மனுஷன் வச்சாங்க. ஏன் அறிவு போக மாட்டான், ஆனா அறிவு சொல்றது கேட்க மாட்டான். அதனாலதான் சொல்றேன், மனம் வேறு உடல் வேறு. இங்க என்ன சொல்லி முடிச்சுட்டாரு? மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை கூட வெளியேற்றுவதோ அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? உடம்பு தன் சொந்த சதையில் வாழ நினைக்கிறது, தானா உற்பத்தி பண்ற சதையில் வாழ நினைக்கிறது. அத சக்கரை. நீங்க இப்ப போய் சக்கரை பண்ணி பாருங்க. 2 நாள் நீங்க வாட்டர்ல போட்டுட்டு, காய்கறி உணவு கிடையாது, காய்கறி போட்டுட்டு தண்ணி போட்டு 2 நாள் வாட்டர் டேட்ல போட்டு 2 நாள் காய்கறி, 2 நாள்ல 48 மணி நேரம் தண்ணீர் காய்கறி சாப்பிட்டு போய் எடுத்து பாருங்க, அந்த 90 காட்டிட்டே இருக்கு. அப்ப இந்த 90ங்கிற ஒரு இனிப்பு, புரியுதா? இனிப்புனா அது இனிப்பா இருக்குன்னு அவசியம் இல்லை, அது ஆசிட் மாதிரி இருக்கும். அது ஆசிட்டாவும் இருக்கும். அப்புறம் ஆசிட்னா புளிப்பு, அல்கலின்னா காரம், உப்பு மாதிரி இருக்கும். 2 தான் நம்ம உடம்புல இருக்கணும். ஒண்ணு ஆசிட் அண்ட் அல்கலின்பாங்க. அல்கலின்னா வேற ஒண்ணும் இல்லை, காரத்தன்மை அமிலத்தன்மை. காரம்னா காரம் அடிக்கிறது இல்ல, உடனே காரம்னா காரம்ல இல்ல, புரியுதா? இங்கிலீஷ்ல அல்கலின்னு சொல்லுவாங்க, தமிழ்ல காரம் சொல்லுவாங்க. அதுக்கு உப்புக்கு பேரு காரம், அவ்வளவுதான். உப்புக்கு பேரு காரம், ஆசிட்டுக்கு பேரு புளிப்பு. புளிப்புனா உடனே எலுமிச்சை பழம் நினைக்க கூடாது, அது கெட்டு போய் அமிலமா மாறணும். என்னது? கெட்டு போய் அமிலமா. அப்படி புரிஞ்சுங்க. அப்படி பாத்தீங்கன்னா கொய்யாப்பழம் பிடிக்குது, மாங்காய் பிடிக்குது, புளிப்புல தக்காளி பிடிக்குது, தக்காளி தொக்கு பிடிக்குது, அதெல்லாம் புளிப்பு கிடையாது, அதெல்லாம் காரத்தன்மையா மாறிடும். அல்லது அதுல சளி குறைந்த உணவு. இத புரிஞ்சுக்கிறதுக்கு பல ஆண்டு ஆகும். எத்தனை? பல ஆண்டு ஆகும். எல்லாமே காரமா தான் மாறும். அல்லது நியூட்ரல் பண்ண ஆரம்பிக்கும். அல்லது சளி குறைந்த உணவு தான் காரமா மாறும். அல்லது அமிலத்தன்மை இருக்கிற அதிகப்படியா இருக்க அமிலத்தன்மையை இது என்ன பண்ணும்னா நடுநிலை கொண்டு இந்த காரத்தன்மையை மாத்து சமநிலை பண்றதுக்கு முயற்சி பண்ணும். என்னது? சமநிலை பண்றது. அதனாலதான் வேகமா நோய் குணமாகிறது. அதுக்கப்புறம் சுத்தமாகிறது தாமதமாகுமே தவிர, காலையில அவர்கிட்ட சொன்ன மாதிரி தண்ணியில உளுந்தவனை டக்குன்னு தூக்கி வெளியே போட்டு காப்பாத்திடுறது. அதுக்கப்புறம் மெல்ல மெல்ல அவனை ஆசுவாசப்படுத்துறதுக்கு டைம் ஆகுது. அந்த மாதிரி தான் முதல்ல அவனை தூக்கி வெளியே போடுறது. இது நம்ம நீர் மருத்துவத்துல முதல்ல தப்பிச்சிருவான், அதுக்கப்புறம் கொஞ்சம் புத்திமதி சொல்லி ஒழுங்குபட்டு தர்றது. அதுக்குதான் டைம் ஆகுது. சரியா? முடிச்சுக்கிறேன். அப்ப மனித உடல் தன்னிடம் உள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை வெளியேற்றுவதோ எரிப்பதோ அல்லது உபயோகப்படுத்துவதோ கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருட்களும் சேர்ந்து அடைபடாமல் இருக்கிறதோ, எந்த அளவுக்கு அடைபடாமல் இருக்கிறதோ, அந்த உணவு பாதையில எதுவுமே இருக்கக்கூடாதுங்கிறான். இப்ப கிட்டத்தட்ட நீங்க எல்லாரும் வந்துட்டு இருக்கீங்க, நீர் பயிற்சிக்கு வந்துட்டாவே 2 நாளைக்கு ஒருக்கா 3, அப்புறம் 2ஆவது நாள் ஒரே நாள்லயே போயிருது இல்லையா? 8 மணி நேரத்துல மலம் போயிரு. நீ என்ன சாப்பிட்டாலும் 8 மணி நேரத்துல டொடக்குன்னு வெளியே போயிருது. அதுக்கப்புறம் நீங்க சக்கரை தண்ணியோ இல்ல எலுமிச்சை தண்ணியோ கருப்பட்டி தின்னுட்டு வயிற்றுல ஒண்ணுமே சேராது.
கிட்டத்தட்ட அதுவே வந்து 99.99 சரியான உடம்பு தான். அதுல அது எந்த கழிவு வர வாய்ப்பே கிடையாது. அதெல்லாம் ஒண்ணும் பண்ணாது. அதனால உங்களுக்கு அதனாலதான் உங்களுக்கு என்ன சொன்னா, சாயங்காலம் 8 மணிக்கு சொல்லும் பொழுது, சண்முகத்துக்கு சொல்லும் பொழுது, இனிமேல் அச்சு வெல்லமோ அல்லது உடைச்சி வச்சுக்கங்க. ஏதாவது வந்துச்சுன்னா டக்குன்னு வந்து வாயில போட்டு அடக்கிட்டு ஒரு 4 அச்சு வெள்ளத்தை தின்னு தண்ணி குடிச்சுன்னா சரியா போயிடும். ஒன்றும் பண்ணாது. ஒன்றும் பயப்படவே தேவையில்லை. ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க சுத்தத்தை நோக்கி போயிட்டு இருக்கிறீங்க. உடம்பு வந்து வேகமா கரைஞ்சிட்டு வருது. ஒன்றும் ஆகாது. அங்கங்க பிடிச்சி கொட்டுன்னு கொட்டிட்டு இருக்கு. இப்ப வீட்டுக்காரி கூட அங்கங்க கொட்டுதுங்கிறாங்க. எல்லாத்துக்கும் வரதான் செய்யும். இதுக்கு அவங்க 3 வேளை ஆகார சாதாரண உணவு திங்கிறவங்க மாட்டிக்குவாங்க. ஒரு நாளைக்கு மாட்டதான் போறாங்க. அதெல்லாம் எதுவும் சந்தேகமே இல்லை. ஆனால் இன்னைக்கு கூட சொன்னேன், பேசாம சுரக்காய் நல்லா கஞ்சி தண்ணி வச்சுக்கோ, காய் போட்டுக்கோ, தக்காளி போட்டுக்கோ, அரிசியை வறுத்து உள்ள போட்டுக்கோ, தண்ணி நிறைய ஊற்றி சாப்பிட்டு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதவே சாப்பிடணும். இவங்க என்னன்னா காலையில ஒரு மாதிரி சூடா திங்கிறது, மத்தியானம் அதே மாதிரி சூடா திங்கிறது, மறு சாயங்காலம் புதுசா தின்னு 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 ஆசிட் ஏற்றிட்டே போறாங்களே தவிர ஆசிட்டை குறைக்கிற மாதிரி இல்லை. அப்ப ஆசிட் என்ன ஆகும்? கேஸா மாறி. கேஸா என்னாச்சுன்னா ஆளை சாப்பிடிக்கும். அல்லது கை கால் இழுத்துட்டு டக்குன்னு இழுத்துட்டு போயிடும். என்னது டக்குன்னு இப்படி 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 திருக்கிட்டு போயிட்டே இருக்க வேண்டிய ஒன்றும் பண்ண முடியாது. அவ்வளவுதான். நரம்புல போய் அடிச்சிரு. நரம்புல அடிச்சதுன்னு முடிஞ்சது கதை. ஆனால் அதையும் நாம மீட்டு கொண்டல 10 நாள்ல மீட்டுறலாம். என்னது எல்லா நோயும், ஏன்னா மூளைதான் முதல்ல ரெடி பண்ணுவோம். நம்ம முதல்ல மூளை தான் ரெடி பண்ணுவோம். மூளை நரம்பு சரி பண்ணுவோம். நீங்க வேணா கைகால வரவங்களை கொடுங்க, நான் ரெடி பண்றேன். 100 நாள் ரெடி பண்றேன். 100 நாளே தேவையில்லை. ஒரே மாசத்துல காலை நீட்டி விட்டுறலாம். அப்புறம் சளி அப்புறம் கரைச்சு வெளியே எடுத்தோம்னா 100 நாள் நடந்துருவோம். யார வேணாலும் குணப்படுத்தலாம். இது மரணத்தையே கேள்வி கேட்கறது இல்லையா? மரணம் என்பதே நம் கையில் இருக்க வேண்டும். யமன் கையில போகக்கூடாது. யார் கையில போகக்கூடாது? அதான் சொல்ற, யோகியின் கையில், அதாவது யோகியின் கையில் மரணம் இருக்க வேண்டும். அதான் இங்க விஷயம். எழுதியிருப்பார் வெங்கடேசன். ஒரு யோகி நினைத்தால் அவன் வச்சுக்கலாம், விடலாம். அப்ப அவனவன் கையில் அவன் சாவு இருக்க வேண்டுமே தவிர அடுத்தவன் கைக்கு போகக்கூடாதுங்கிறதா விஷயமே. அடுத்தவன் யார் தெரியுமா? வேற ஒண்ணும் இல்லை. நம்மளுக்கு வைத்தியம் பார்க்கறவன் தான் அவன் தான் நம்மளை நிர்ணயம் பண்றான். அவன் வந்து சாவினுடைய இன்னொரு பிரிவு, யமனுடைய இன்னொரு மருந்து. நோயாளியா இருக்கிறவன், நோய்க்கு மருந்து சாப்பிட்றவன், நோய்க்கு மருந்து கொடுக்கறவன், மருந்தையே பின்பற்றி வாழ்றவன். 4 பேர். ஒன்னு நோயாளி, அப்புறம் மருத்துவன், அப்புறம் மருந்து, அப்புறம் மருந்தையே பின்பற்றி வாழ்றது. இப்போ ஏதோ ஒரு தலைவலி ஒரு மாத்திரையை போட்டா அல்லது மருந்தை போட்டேன்னா அது 1 நாள் 2 நாள் நல்லாகணும். 30 வருஷம் மாத்திரை தின்ட்டு இருந்தா என்ன அர்த்தம்? அப்ப அந்த அதேதான். அதனாலதான் தெளிவா இருக்கு பாருங்க. அவனை ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோ, மறுபடி வா. விடுதலையே கிடையாது. அவ்வளவுதான் தீண்டிக்கிட்டீங்க. 30 வருஷம் தான். சபக்குழியில போட்டாலும் கூட டாக்டர் வந்து மாத்திரை சாப்பிட்டு போடாம அந்த அளவுக்கு மோசமா போயாச்சு. இன்னும் சில பேர் கொஞ்ச நாள் போச்சுன்னா, இப்ப அந்த காலத்துல பாத்தீங்கன்னா செத்து போனதுக்கு முறுக்கு, வாழைப்பழம், அரிசியை வச்சு வெள்ளம் வச்சு குடியில போடுற மாதிரி இன்னும் கொஞ்ச நாள் போச்சுன்னா மருந்து மாத்திரையில வச்சு உள்ள வச்சு கட்டி உள்ள போடுவாங்க. இப்ப போட ஆரம்பிச்சிட்டாங்களா? எங்க அப்பா மாத்திரை எடுத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு மாத்திரை மருந்தை கொண்டாந்து குளிக்குள்ள போடுறாங்க. வேட்டி சீலையெல்லாம் போட்டாங்க, எங்களுக்கு புடிச்சு போட்டாங்க. இன்னைக்கு மாத்திரையும் கொண்டு போய் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆமா ஆமா ஆமா. பாத்தீங்களா? எல்லாம் வந்துரு. ஏன்னா அவர் பயன்படுத்தினார் இல்லையா? என்ன அறிவு, என்ன ஒழுக்கம், என்ன நாகரிகன்னு ஒண்ணுமே புரியல பாருங்களா. இதெல்லாம் இப்படித்தான். இப்படி மடையரா இருந்தோம்னா அப்புறம் அவன் என்ன பண்றான்? அவனும் மடைய, அவனு பாருங்க. நமக்கு வர நோய் தான் அவனுக்கு வருது. நம்மளையும் தீர்த்து கொள்ள முடியாது, அவனையும் தீர்த்து கொள்ள முடியாது. இங்க என்ன பண்றோம்னா பிறவி, இப்ப நாம இந்த உணவை விடல, பிறவி நோயான பசி தாகத்தை விடுவதற்கான பயிற்சி தான் எடுக்கிறோம். நம்ம நினைச்சா அசைவம் சாப்பிடலாம், சைவம் சாப்பிடலாம், அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. பசி தாகம் துன்பத்தை தரக்கூடாதுங்கிறதா விஷயமே. பசி தாகம் துன்பத்தை தரக்கூடாது அப்படிங்கறதான். நமக்கு உணவு பிரச்சனையே இல்லை, நமக்கு ஆற்றல் தான் பிரச்சனை. ஆற்றல், தூய ஆற்றல் வந்துகிட்டு இருக்குது. அது நமக்கு சக்தி கொடுத்துட்டே இருக்குது. இந்த சைவம் அசைவம் நம்ம உருவாக்குறது, நம்ம வசதிக்கு தின்னு பழகினது. என்ன சைவம் சாப்பிட்றவனா பரலோகம் போற மாதிரியும், அசைவம் சாப்பிட்றோம்னா நரகலோகம் போற மாதிரி. 2 பேரும் நரகலோகம் தான் போக போறேன். என்னது? அசைவம் சாப்பிட்றவனும் நரகலோகம் தான் போக போறேன், சைவம் சாப்பிட்றவனும் நரகலோகம் தான் போக போறேன். புரியுதுங்களா? அதெல்லாம் ஒரு வேறுபாடு கிடையாது. நீங்க சொன்னதுல எனக்கு ஒரு அனுபவம் ஐயா. நீங்க சொன்னீங்கல்ல, தூய உடம்பு வந்து உடலின் பிசிக்கல் எனர்ஜியை எடுக்கிறது இல்லைன்னு.
ஆமா. அதை உபயோகப்படுத்துறது. நான் 3 நாள் வந்து நீர் மருத்துவத்தில் இருந்தப்ப சென்னிமலை 1340 படிக்கட்டு ஏறி இறங்குனேங்க. ஆ. என் கால் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகவே இல்ல. அருமை. சென்னிமலை முருகன் கோயில். அருமை, அருமை. 1340 படிக்கட்டு மேல ஏறி இறங்குனேங்க. கால் கொஞ்சம் கூட டயர்ட் ஆகவே இல்ல. நானும் கடைசியா ஏற ஏற ஓடிறேன். என்னடா அந்த கால் எப்ப டயர்ட் ஆகுதுன்னு ஓடுறேன் நானு. அப்போ ஆகவே இல்லைங்க. அப்பதான் உணர்ந்தேன். அன்னைக்கு தான் எனக்கு இதனோட முக்கியத்துவம் என்னன்னு தெரிஞ்சது. அப்ப முடிவு பண்ணேன், நம்மளோட உடல் இன்னைக்கு சுத்த உடலா இருக்குது. உங்களுக்கு வயசு எத்தனை? அன்னைக்குதான் அதை நான் அனுபவிச்சேங்க. அனுபவித்தா தான் உங்களால அதுக்குள்ள இருக்க முடியும். இப்ப உங்களுக்கு வயசு எத்தனை? எனக்கு வயசு இன்னைக்கு 31ங்க. 31. இது வரைக்கும் எந்த நோயும் வரல? இல்லங்க, நான் எதனால உள்ள வந்தேன்னா எனக்கு தீராத சளி தொந்தரவு. இல்ல அது சளி தொந்தரவு மட்டும்தான், வேற எந்த இதுவும் இல்ல. வேற எந்த இது இல்லைங்க. அதனால ஐயாக்குள்ள வந்தேன். அறிவை ஈர்த்து நான் இன்னைக்கு என்னோட உடம்ப மாத்திக்கிட்டேங்க. வீசிங் தொந்தரவு இருந்துச்சா? ஆமாங்க. நான் அதாவது பனி காலத்துல ஆயிடுச்சுன்னா என்னால மூச்சே விட முடியாது. மூச்சு எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா அப்படி இருக்குங்க. அந்த இது யூஸ் பண்ணீங்களா? அதெல்லாம் எதுவுமே இல்லைங்க. இருமையே வெளியெடுத்தேன். அதாவது நான் என்ன பண்ணிடுவேன்னா கேட்டீங்கன்னா, ஜர்க்கின் போட்டு நெஞ்சு பகுதியை சூடு பண்ணிடுவேன். நெஞ்சு பகுதியை சூடு பண்ணிட்டீங்கன்னா சுடுதண்ணி 2 கிளாஸ் குடிச்சீங்கன்னா அந்த சளி ஆட்டோமேட்டிக்கா கரைஞ்சு வாய் வழியாவோ இறப்பைக்கோ போக ஆரம்பிச்சிடும். அது நான் பண்ணிட்டு இருந்தேன். ஆனாலும் அந்த உற்பத்தியை நிறுத்தினா உற்பத்தி ஆகிறது எப்படி ஆகுது அப்படிங்கிற தேடல்ல தான் ஐயாவை பார்த்தேன். அது ரைட், உணவுனாலதான். சரிதான். ஆமா, உற்பத்தி. 2020லயே ஐயாவோட காணொளி எல்லாம் பார்த்து நான் என்னால அதை நம்ப முடியல. ஒரு தண்ணியில போய் ஒரு மனிதன் எப்படி இருப்பான்னு 2020 ஐயாவை பார்க்கத்தான். ஆமா, அவர் சொல்றது உண்மை. ஏதோ பின்னாடி ஒரு அறிவியல் இருக்கு. அந்த அறிவியலை படிச்சு ஐயா கிட்ட வந்தாங்க. ஆமா, ரைட். அதாவது வந்து என்னன்னா, இந்த ஐயா சொல்ற மாதிரி இந்த மாவு பொருள் பூரா சளியை உண்டாக்கி அது வந்து எனக்கெல்லாம் இந்த மூளையில வந்து அழுத்தம், மண்டையில. இது என்னது, இந்த உணவெல்லாம் போய் இந்த சளியாதான் மாறி மண்டையில போய் ஏறுனன்னா தூக்கம் எல்லாமே கெட்டுருது. கெட்டு நம்மளுக்கு வந்து மோசமாயிருது. அப்புறம் என்ன, தூக்கம் இல்லாம ஆயிருது, எல்லாமே ஆயிருது. நம்ம அந்த நீர்பயிற்சி செஞ்சுன்னு எல்லாம் குறைய ஆரம்பிச்சு. ஐயா, இன்னொன்னு, தூக்கம் இல்லாம போறப்ப அதிக எனர்ஜி இருந்தா உங்களுக்கு தூக்கம் வராதுங்க. நான் 3 நாள்ல தூங்குனது வெறும் 1.5 மணி நேரம் தான். ஆமா, நீங்க சொன்ன மாதிரி உடம்போட டயர்டு தான் தூக்கம். ஆமா ஆமா, அதாவது இந்த புரிதல் எல்லாம் நமக்கு இருக்கணும். இல்லைன்னா நமக்கு அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ்ஸா வரும். சொன்ன மாதிரி உணவு பொருள் நம்ம சாப்பிடும் போது உடலுக்கு வந்து அந்த எனர்ஜி கொடுக்குது, மறைமுக போதை. சரி, அதனாலதான் தூக்கம் வர மாட்டேங்குது. சில பேர் 2 வகையில ரைடு தான். சில பேர் என்ன தெரியுமா, சில பேர் வகுறு எம்டியா இருக்கும் போது தூக்கம் வருது, அப்படிதானே? ஆமா. ஒரு நிமிஷம், இன்னும் ஏதோ சொல்ல வர்றாரு, கேட்போம். இது ஆச்சரியமா. சரி, சரிதான். நல்லா தூக்கம் வருது. உண்மை. கரெக்ட் தான். இப்போ சில பேர் நிறைய தின்னு போட்டு தூக்கம் வராம பிறண்டுட்டு இருப்பான். அப்படி ஒரு நோய் இருக்குது. தின்னு போட்டு தூக்கிட்டு இருப்பான், அப்படி ஒரு நோய் இருக்கு. நிறைய தின்னு உடம்பு முடியாம பிறண்டுட்டு இருப்பான். அது இன்னொன்னு, தின்னொன்னு தூங்கிடுவான். இப்படி இது ஒரு 2 ரகம் இருக்குதுங்க. தின்னு போதை ஏறி தூங்குவான். சில பேர் வயிறு செரிவானமாகாம இதயத்துக்கு தாறு மாதிரி பிரச்சனை போய் கட்டல போய் தாரு. அப்படி ஒரு 2 வகையில் இருப்பான். ஒண்ணு தின்னு போட்டு தூங்குவான், இன்னும் தின்னு போட்டு தூங்க முடியாம இருப்பான். நம்ம அப்படி இல்லை. சுத்தமாக இயற்கையான தியான நிலையில் தூக்கம் வரும். நம்ம தூங்குறது தூக்கம் கிடையாது, மெடிடேஷனா மாறிடும். லேசா இருக்கும். நீங்க பக்கத்துல சரக்குனா உங்களுக்கு முழிப்பு வந்துருங்க. அது நல்லா உணர முடியுது என்னால. கரெக்டா இந்த 4:15 மணி அடிக்க நான் கவனிச்சுட்டே இருப்பேன். 4:15 மணி அடிக்கணும், மணி அடிக்க கரெக்டா 3:45 முழிப்பு வந்துடும். சில நேரத்துக்கு 3:45 எந்திரிச்சிருவேன். சில நேரத்துக்கு கரெக்டா 4:10 4:30 எந்திரிச்சு மூஞ்சி அப்புறம் டக்குனு அதுல கூப்பிட்டுருவாங்க.
இதெல்லாம் நமக்கு தெரியுது. அப்ப அது மாதிரிங்க 12 மணி வரைக்கும் வேணும்னா படிப்பேன், 11:50 வரைக்கும் படிப்பேன், அப்படி பேசாம படுத்துருவேன். கரெக்டா நாளைகளுக்கு அந்த சோர்வோ அந்த 4 மணி நேரத்துல எல்லாம் ரீசார்ஜ் ஆயிடும். இப்ப நான் காலையில் 4 காலுக்கு எந்திரிச்சு வந்தா 4:30 கூப்பிட்டாங்க என்னையா, இன்ன வரைக்கும் நான் படுக்கவே இல்லை. மணி என்னாச்சு 9 போகுது, படுக்கல, சாயில, போறேன் வர்றேன், பேசுறேன், கத்துறேன், கதறேன், என்னென்னமோ பண்ணிட்டு தான் இருக்கிறேன். நாளைக்கு காலையில் நீ வேற 10 கிலோமீட்டர் சைக்கிள்ல போகணும். காலையில 6 மணி 6:30 போய் பஸ் ஏறி பிடிச்சி அதை போய் அந்த தோட்டம்ல ஒரு சாவி வேற போட்டு வந்திருக்காரு, ஒரு புது சாவி. அந்த பூட்டு ஒண்ணு சாவி தொடஞ்சு போச்சு, இது புதுசா ஒரு சாவி போட்டு வந்திருக்கு, அதை போய் போட்டு பார்க்கணும். ஒரு மீறி போன ஒரு 1 மணி நேரம் இருப்பேன், 1/2 மணி நேரம் தான் இருப்பாங்க. என்ன பூரா வனாந்தரேன். அந்த அப்புறம் தற்காலிக குடியில் போட்டிருப்பாங்க, அவ்வளவுதாங்க. ஒரு நாய்கோடு இருக்காது, காக்காவோ அப்படியே உட்காந்து போக, அவ்வளவு. மற்றும் ஒரு மரங்கிற செடி கிடி எதுவும் கிடையாது. சில செடிகள்லாம் வந்துட்டு இருக்கு, நிறைய வச்சிருந்தேன், அதெல்லாம் போச்சு. மான் வந்து மேய்ஞ்சிருச்சு. இப்பெல்லாம் அது குறைஞ்சபட்சம் 5 லட்சம் 6 லட்சம் 810 அடி சுத்து வருதுங்க ஐயா, 810 அடி சுத்து வருது. 1 ஏக்கர். ஒரு பக்கம் 2 65 மீட்டரு, ஒரு 45 மீட்டரு, ஒரு 55 மீட்டரு தான் கணக்கு. 2 65, ஒரு 55, ஒரு 45, இதுதான். அப்ப 250 என்னவோ வரும், 260 265 மீட்டரா வருது. அது கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா ஒரு 810 அடி வருது. என்னது 810 அடி? எப்படி பார்த்தாலும் 3 லட்சம் இல்லாம வேலி போட முடியாது. அப்படியே கணக்கு போன்னு விட்டுருக்கு. அது எவன் வேலி போடுறது, நம்ம போய் இருக்கிறப்ப பாத்துக்கலாம். அப்படி வேலியில போட்டோம்னா தண்ணி இருக்குது, ஒண்ணும் இல்லை, அது அழகா செடியெல்லாம் வச்சு வளர்த்தலாம். ஆனா வச்சு வளர்த்தி பார்த்து ஆள் இல்லாத நேரத்துல அது வந்து மேய்ஞ்சு போய் வெறுத்து போய் தோட்டத்துக்கு போறதே நிறுத்திட்டேன். ஏகப்பட்ட செலவு பண்ணி நான் இங்க வளர்த்திட்டு வர வேண்டியது சும்மா தலை அப்படியே நிற்கும். மாஞ்செடி, கொய்யா செடி அத்தனையும் நிற்கும். என்னால பார்த்து தண்ணி கட்டி வெறுத்து போய் இதுக்கு நானே நாத்து உற்பத்தி பண்ணேன். கிட்டத்தட்ட 500 நாத்து, தனித்தனி நாத்து நானே உற்பத்தி பண்ணி நானே கொண்டு எல்லாம் பார்ப்பாங்க, என்ன வீடே நாத்து பண்ணிப்பாங்க. அந்த அளவுக்கு நானே காசு கொடுத்து ஒரு நாத்து கூட வாங்க. இப்ப கூட 50 நாத்து கீழே முளைச்சிட்டு கிடக்குது, கீழே வச்சிருக்கேன். அதெல்லாம் அப்படியே கண்டுக்காம போட்டேன். இதெல்லாம் நம்மளால ஒண்ணும் காப்பாற்ற முடியாது. நம்ம வேலை மரத்தை காப்பாத்துறது இல்லை, உயிரை காப்பாத்துறத நம்ம வேலை. நீ மரத்தை காப்பாத்து என்ன பண்ண போற? ஆனா இருக்கிற மரம் இருக்கிற சொல்ல வரேன்னா, நமக்கு ஆகாசம் இருக்குது, காத்து இருக்குது, தண்ணீர் குறைவா தான் தேவைப்படும். நான் சைக்கிள் நாளுக்கு ஒரு 10 கிலோமீட்டர் போறப்ப 1 லிட்டர் தண்ணி நான் வெறும் வயிற்றோட தான் போறேன். அது வெறும் வயிற்றோட தான் எங்க போனாலும் வெறும் வயிற்றோட தான் போறேன். ஏன்னா சாவு பட்டினி போட்டா சாவில்லைன்னு தெரிஞ்சு போகுது, அப்புறம் போட்டுட்டு போக வேண்டியது தானே. அது மறைமுகமா சொல்லி வச்சிருக்கிறான், லங்கனம் பரம ஔஷதுங்கிறான். சரி, லங்கனம் பரம ஔஷதம் எத்தனை நாளைக்கு போடுறது? அதுக்கு பதிலே இல்லையே. பட்டினி இருந்தால் ஆரோக்கியம், அது எத்தனை நாளைக்கு போடுறது அது தெரியல. அப்படி பட்டினி இருக்கு, அதான் சொல்றாரு அதாவது டாக்டர் அர்னால்ட் என்ன சொல்றாருன்னா, பட்டினியால் மனிதன் சாவதில்லை, பட்டினி கிடக்கும் பொழுது உணவு பாதையில் படுகின்ற விஷத்தை எடுக்காமல் போனால் அந்த விஷம் வளர்ந்து அந்த விஷம்தான் கொள்ளும் எழுதியிருக்காரு. அதுதான் ரொம்ப முக்கியம். நீங்க 5ஆம் பாடத்தை எடுத்து படிச்சு பாருங்க, 6ஆம் பாடத்தை எடுத்து படிச்சு பாருங்க, 4ஆம் பாடத்தை எடுத்து படிச்சு பாருங்க, தெளிவா சொல்லியிருப்பாரு. அதாவது ஆரோக்கியம் என்பது நேரடியாகவும் மறைமுகமாகவும் உண்ணும் ஆகாரத்தை பொறுத்ததல்ல. அப்படி என்றால் இந்த உடம்பு எப்படி இயங்கிறது? இந்த உடம்பானது எந்த அளவுக்கு சடியாடும், நச்சுத்தன்மையாடும், அடைக்கப்படாமல், அது நிரப்பப்படாமல், அதன் செயல்திறன் தடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு இந்த கருவியானது வேலை செய்யும். அப்படின்னா என்ன சொல்றாரு? சளியும் நச்சுத்தன்மையா நிரப்பப்பட்டு இருக்குங்கிறாரு. அதனால அது என்ன கண்டுபிடிச்சு எழுதாருன்னா, நம்ம வெளியிருந்து எனர்ஜி வருது, உள்ளவே ஆற்றலா மாறுது. வெளியிருந்து பெட்ரோல் போடுறோம், உள்ள பவரா மாறுது. வெளியிருந்து பெட்ரோல், வண்டிக்குள்ள பெட்ரோல் போடுறோம், அது வந்து வெளியிருந்து வரக்கூடிய ஃபியூல். இந்த ஃபியூல் என்னவா மாறுதுன்னா வெப்பமா மாறுது. வெப்பமா மாறி ஜிக்கு புக்கு நகருது. அப்ப கேஸ் உற்பத்தி ஆகுது. அந்த கேஸ் வெளியே போகலைன்னா அந்த இன்ஜின் நின்று போகும். அதனாலதான். ஆனால் நம்ம என்ன பண்றா, சாதாரண உணவு தின்னு அந்த காற்று உள்ள போய் எனர்ஜியை மாறி இந்த உடம்ப பம்ப் பண்ணி தள்ள முடியாம பண்ணிடுது. நாம என்ன பண்றோம், மன ரீதியாக உள்ள போட்டுட்டு அதை ஆரோக்கியம் நினைச்சு நாம இருக்கிறோம். மன ரீதியா தின்னு போட்டு அது நல்லது பண்ணின்னு 1 லட்சம் நம்பிட்டு இருக்கிறோம். என்னது, மன ரீதியா தின்னுக்க வேண்டியது தின்னுட்டு அது உடம்புக்கு போய் காப்பாத்துன்னு தப்பா நினைச்சிட்டு இருக்கிற 1 லட்சம் நான் நினைச்சிட்டு இருக்கேன். உலகமே அப்படி நினைச்சிட்டு இருக்குது. என்னது, ஒண்ணும் பண்ண முடியாது. வீட்டுக்காரே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கிறாங்க. உலகமே அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. நான் மட்டும் என்ன பண்ணேன், நான் கத்திட்டே இருக்க வேண்டியதுதான், வேற வழியே இல்லை.
அதனாலதான் வெங்கடேசன் கண்டுபிடிச்சு. இது வந்து சைக்காலஜி, சாதாரண விஷயம் இல்லை. அதனால வந்து இது சொல்லி கொடுக்கறதுக்கு ஆள் கிடையாது. நீ சுண்ணெடுத்து பிறந்ததான் ஒரு ஆணும். இப்ப என்னையாட்ட எவனாச்சும் பிறந்து இருந்து வந்தாதான். நீ எங்க இத்தனை வருஷம் கத்தி பார்த்தாச்சு. சரி, முடிச்சுக்கலாம். ஆக அடைபடாமலும் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாக எங்க இருக்குது? மனிதனுடன் தன்னிடமுள்ள ஆரோக்கியமான ஒரு திசுவை எரிப்பதோ வெளியேற்றுவதோ கிடையாது, அல்லது உபயோகப்படுத்துவதே கிடையாது. மனித உடல் எந்த அளவுக்கு சுத்தமாகவும் கழிவு பொருட்களும் அடைபடாமல் இருக்கிறதோ அந்த அளவுக்கு சுலபமாகவும் நீண்ட நாட்களுக்கு தண்ணீரை காற்றையும் மட்டுமே உணவாக கொண்டு நீங்கள் உபவாசம் இருக்க முடியும். நன்கு சுத்தமானதுக்கு அப்புறம் தான் உபவாசத்துக்கு போகணும். இப்ப அரைகுறை உபவாசம், உடனே சாப்பிட சொல்றான், கிளீன் பண்ண சொல்றான், உடல் இறக்க சொல்றான், மறுபடியும் 2 நாள் இருக்க சொல்றான், மறுபடியும் ஒரு உப்புமா மாதிரி வெங்காயம் போட்டு சாப்பிட சொல்றான். இப்படி செய்ய 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 அது தானா கரைஞ்சு ஒரு கட்டத்துல நிக்கும் பாருங்க. அப்பதான் மீண்டும் என்ன பண்ணணும்? இந்த தண்ணியில இருந்து பார்க்கணும். அப்பதான் தண்ணியில இருந்து பார்த்தா அப்ப எடை குறையலைன்னா அதுதான் உண்மையான எடைன்னு பேரு. அந்த எடை தான் பசி தாகத்தை கட்டுப்படுத்தி யோக உடலாக மாறிக்குது. எத்தனை பல கோடி ஆண்டாக மாறாம இருந்த உடல் நீங்கள் 6 மாதத்தில் மாறிவிடுகிறது. இதுதான் ஆச்சரியமான உண்மை. அதாவது பல கோடி ஆண்டாக நாம வந்து சிங்கிள் செல் பாக்டீரியா 350 கோடி ஆண்டுகளாக, நமக்கு பாரம்பரியம் வந்து 350 கோடி ஆண்டு. அப்படி மாறி 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 பல 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 பரிணாமம் மாறி பல விலங்காய், பாம்பாய், பறவையாய், திருவாசகத்துல மணிவாசகர் சொல்ற மாதிரி புல்லாகி பூடாகி பல்லுருமாய் மனிதராய் தேவராய் கணங்களாயின்னு மாறி 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 வந்து மனுஷரை மாறி அப்புறம் யோகியாக மாறுகிறோம். அதுதான் முதல் பாயிண்ட். அதாவது 6ஆம் நிலை தாண்டி 7ஆம் நிலையாகிய இயற்கையிலேயே இருக்கு. இப்ப பசி தாகத்தை கட்டுப்படுத்திட்டா ஏன் உங்களுக்கு நோய் நல்லாகணும்? பாருங்க, பசி தாகத்தை கட்டுப்படுத்துறீங்க, வெளிக்கு போறதுக்கு கீரை சாப்பிடுறீங்க, காய் சாப்பிடுறீங்க, எங்க நோய் நல்லாகுது? இப்ப தெரிஞ்சு போச்சா இல்லையா? அப்ப எல்லாமே இயற்கைக்கு மாறாவே எழுதி வச்சிருக்கானுங்க. என்னது? இயற்கை மாறாவே எழுதி பாடத்திட்டமே தப்பா எழுதி வச்சிருக்கானுங்க. உண்மையாலே இந்த புத்தகம் இந்த உணவு உண்ணாமல் பத்தி பேசுறதே இல்ல. இல்லாமல் இருந்தால் உடம்பு எப்படி இயங்கும்? இப்போ உணவு இல்லாமல் இருந்தால் உடம்பு எப்படி இயங்கும்? அதான் கேள்வி. இப்ப அதுக்கு பதில் சொல்லியாச்சு. உண்மையாலுமே தமிழக அரசு நினைச்சிருந்தா இந்த புத்தகத்தை 20 வருஷத்துக்கு முன்னாடியே எல்லா நூலகத்திலேயாவது கொடுத்துருக்கணும். கண்டிப்பாங்க ஐயா. அது செய்யவே இல்லை. அரசாங்கத்துக்கு தெரியாது நினைக்கிறீங்களா? என்னோட வீடியோ பார்க்க மாட்டேங்களா? போலீஸ்காரன் பார்த்திருப்பான், காவல்துறை பார்த்திருப்பான், சிஐடி பார்த்திருப்பான், 6000 வீடியோ போட்டிருப்பான். எத்தனை போலீஸ்கார எங்கிட்ட பயிற்சி எடுத்துல 100கணக்கான போலீஸ்கார பயிற்சி எடுத்துலாம் இருக்கான். இன்னைக்கும் போலீஸ்காரன் இருக்கிறான், ஐஜி எவனோ எங்கிட்ட பயிற்சி எடுத்தவெல்லாம் இருக்கான். இந்த புத்தகத்தை வாங்கி படிக்கிற ஐஏஎஸ் இருக்கான், ஐபிஎஸ் இருக்கான், ஜட்ஜி இருக்காங்க, எல்லாம் இந்த புத்தகம் வாங்கி படிச்சுட்டு இருக்காங்க. ஒருத்தர் எல்லாம் சாராயம் குடிச்சு குடிக்கார மாதிரி தான் எல்லாருமே. ஏன்னா எல்லாரும் என்ன விளக்கம் சொல்ல முடியாது, மாட்டிக்கிட்டானுங்க. யாரும் விளக்கம் என்னைய தவிர அல்லது வெங்கடேசன் அல்லது இந்த இவ்வளவு தவிர யாரும் விளக்கம் சொல்ல முடியாது. சரியா குருவே? போலீஸ்காரெல்லாம் சாப்பிட்டு உடம்பு குறைஞ்சிட்டா அவங்களுக்கு டியூட்டி இல்லாத போயிடுன்னு ஒரு பயம். ஆமா 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 ஆமா, அவனெல்லாம் தப்பிக்க முடியாது. அது நிறைய பேர் போலீஸ்காரங்க வந்தாங்க. அது ஒரு ஒழுக்கமான துறை இல்லைங்க, அதுக்குள்ள போனா தப்பு செஞ்சுதான் ஆகணும். ஆமா ஆமா, அதெல்லாம் வந்து 100க்கு 98 பேர் நல்லவங்க கிடையாதுங்க ஐயா. 2 பேர் தான். அதாவது அரசு துறையில அத்தனை பேருமே 98 பேர் நல்லவங்க கிடையாது. 2 விழுக்காடு தான் ஐயோ நேர்மையானவங்க. அப்படிதான். மீண்டும் நம்ம காலையில பார்ப்போம். நன்றி, வணக்கம்.